ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் இடையில ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன பிரேக் வரணும்னா பெரிய பெரிய சண்டைலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகலைன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆக்சுவலி ஒய்ஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரத்தில் ஸ்மால் திங்ஸாக தான் இருக்கும். பட் ஹஸ்பண்ட் இதை வேலிடேட் பண்ணுறாங்களான்னா பெரும்பாலான நேரத்தில் கிடையாது. அவங்க இது ஒரு மாதிரி சில்லியாக நினைக்கிறாங்க. பட் சைக்கலாஜிக்கலி இதெல்லாம் சில்லி கிடையாதுங்க. இட் இஸ் அன் எமோஷனல் நரிஷ்மெண்ட். ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மெட் ஆகலை அப்படின்னா அது கண்டினியூ ஆகாது. அதில் ஒரு ஸ்ட்ரெயின் வரும், கான்ஃப்ளிக்ட் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹவு டு ஃபிக்ஸ் திஸ்? ஃபாலோ திஸ் 3-3-3 ரூல். மொபைலை பார்க்காம ஒரு நாளில் ஒரு 3 மினிட்ஸ் அவங்கள்ட்ட கண்ணும் நோக்கினால் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க, கான்வர்சேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்பர் 2, ஒரு 3 ஜென்யூனான ஒரு அப்ரிசியேஷனை ஐஸ் வைக்காம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. உன்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ இன்னைக்கு ஒரு ஃபுட் செஞ்சிருந்தேல அது சூப்பராக இருந்தது, ஆக்சுவலி அந்த நம்ம பையன் சண்டை போட்டுறதுனால அப்போ நீ சூப்பராக ஹேண்டில் பண்ண, அந்த மாதிரி ஒரு நல்ல அப்ரிசியேஷனை அவங்களுக்கு கொடுங்க. நம்பர் 3 மினிட்ஸ் எமோஷனல் செக்இன். நீங்க எவ்வளோதான் பிஸியா இருந்தாலும் ஒரு சின்ன மெசேஜ் அல்லது ஒரு கால் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ற, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாலான்னு கேளுங்க. இந்த மாதிரி கேட்கறப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங், இன்செக்யூரிட்டி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் குறைஞ்சிரும். ஸோ இந்த லாங் லாஸ்டிங்கான லவ் அண்ட் பாண்டிங்லாம் படத்துல வர்ற மாதிரி சாகசம் பண்றதுனாலாம் வராது. இந்த மாதிரி குட்டி திங்ஸை கன்சிஸ்டன்ஸா பண்ணும்போது தான் வரும்.